வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட்டில் ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது பீட்ரூட் ஒரு சின்னதாக எடுத்துருக்கிறேன், பச்சையாக தான் எடுத்துருக்கிறேன், பாயில் பண்ணதில்லை, கிரேட் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் கட் பண்ணி கூட சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக வந்து ஃபைபர், ஃபோலேட்னு சொல்கிறது, விட்டமின் சி, விட்டமின் ஏ, பொட்டாசியம், மெக்னீஷியம்லாம் இருக்குது. இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கிறேன். எனி ஆயில் எடுத்துக்கலாம். கோகனட் ஆயில் போட்டிங்கன்னா நல்லது. இதுக்கு நிறைய வந்து கார்லிக் தேவை, பூண்டு தேவை, லெசன் போட்டிருக்கிறேன். காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், க்ரீன் சில்லி எடுத்துருக்கிறேன், மிர்ச்சி எடுத்துருக்கேன், ஹரா மிர்ச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த பீட்ரூட்டை நம்ம போட்டு சாட்டை பண்ணிடலாம், வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே கிரேட் பண்ணியிருக்கிறேன், சீக்கிரமாக ஆகிடும். சூடு ஆறின பிறகு நம்ம இதை மிக்சியில் அரைக்கலாம். இது வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, பிளட் ப்ரெஷரை லோவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகர் பேஷண்ட்ஸ்குள்ளே எடுத்துக்கலாம். இது பச்சையாக நீங்கள் நிறையா சாலட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நல்ல ஒரு ஹெல்தி வெஜிடபிள் இது, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது ஈவன் அந்த பிளட் ஃப்ளோவை வந்து நல்லா ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்யூன் சிஸ்டத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கூல் ஆன பிறகு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அரைச்சிட்டு வந்த பிறகு திருப்பியும் கொஞ்சம் ஆயில் விட்டு நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, சாண்ட்விச்சுக்கு ஸ்ப்ரெட்டு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து இது வந்து தாளிக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. எனக்கு இது ஒரு ஆந்திராக்காரங்க தான் சொல்லி தந்தாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக அந்த கடலைப்பருப்பெல்லாம் போடுவாங்க தாளிக்கும் போது. ஸோ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வேணும்னா வெங்காயம் கூட நீங்கள் ஆனியன் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் அது ஆனியன் போடலை. வெறுமனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் இதையும் நம்ம அந்த மிக்சரையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் இன்னும் நிறைய ஈஸியான, சிம்பிளான, டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் வர இருக்குது. என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கிடைக்கும். இப்போ வெஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹாவ் அ நைஸ் டே.